எல்லாருக்கும் வணக்கம். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என போற்றப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். அவருடைய பிறந்த நாள் 15 மே. கல்லணை கட்டிய பழந்தமிழர்களிடம் அவர் கற்றுத் தேர்ந்த நீரியல் தொழில்நுட்ப பாடம் இந்தியா முழுமைக்கும் பயன்பட்ட வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம். ஆங்கிலேய கரிகாலன் ஆர்தர் காட்டன் இவரை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆர்தர் காட்டன் 1803 ஆண்டு மே 15 நாள் இங்கிலாந்தில் ஷெர்ஷைர் என்ற ஊரில் பிறந்தார். தனது 15வது வயதிலேயே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பொறியியல் பிரிவுக்கு வேலைக்கு சேர்ந்தார். 1821 ஆண்டு முதல் முறையாக மദ്രാஸ் தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு உதவியாளராக பணிக்கு வந்தார். பின்னர் ஏரி பாசனத்துறையில் பணியமர்த்தப்பட்ட ஆர்தர் காட்டன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை பராமரித்து நீர் விநியோகம் செய்யும் பணிகளை செய்து வந்தார். அந்த நிலையில்தான் 1829 காவிரி பாசன பகுதியின் தனி பொறியாளராக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிறார். அதுதான் ஆர்தர் காட்டன் வாழ்வில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய காலம். காவேரி பாயும் அன்றைய தஞ்சை டெல்டா பகுதி மழை பெய்தால் பெருவெள்ளம், இல்லையேல் கடும் வறட்சி என்று தத்தளித்து கொண்டிருந்தது. கரிகால சோழன் கட்டிய கல்லணை பராமரிப்பின்றி மணல் மேடுகளால் சூழப்பட்டதுதான் இதற்கு காரணம் என்பதை கண்டறிந்த ஆர்தர் காட்டன் 1830 ஆண்டு கல்லணையின் சிறு பகுதியை பிரித்தெடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணையின் அடித்தளத்தை பார்த்து வியர்ந்த ஆர்தர் காட்டன், இது வல்லவோ கிராண்ட் அணைக்கட் என்று பிரமித்து போய் பெயரிட்டார். ஆழம் காண முடியாத மணற்படுகையில் எவ்வாறு அடித்தளம் அமைப்பது என்ற தொழில்நுட்பத்தை தமிழர்களிடம் கற்றுக்கொண்டதாக வரலாற்று குறிப்பெழுதினார் ஆர்தர் காட்டன் அவர்கள். கரிகாலன் கட்டிய கல்லணையின் மேலே கட்டுமானம் அமைத்து அணையையும் புதுப்பித்தார். இதையடுத்து காவிரியும் கொள்ளிடமும் பிரியும் திருச்சி முக்கொம்பில் 1836 ஆண்டில் மேலணையை கட்டினார். தொடர்ந்து 1840 அணைக்கரையில் கீழணையையும் கட்டினார். வீராணம் ஏரிக்கு தண்ணீர் செல்லவும் வழிவகுத்தார். இதன் விளைவாக வீணாக கடலில் கலந்து கொண்டிருந்த காவிரி நீர் விவசாயிகளின் வரப்புக்குள் பாய்ந்தது. ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவும் செழித்தோங்கியது. கல்லணையில் கற்ற பாடத்தை ஆந்திராவிலும் புகுத்தினார் ஆர்தர் காட்டன். 1849 விஜயவாடா அருகே கிருஷ்ணா நதியிலும், 1873 தவளேஸ்வரம் அருகே கோதாவரி நதியிலும் அணைகளை கட்டினார். வானம் பார்த்த பூமியாக இருந்த ஆந்திராவை முப்போகம் நெல் விளையும் பூமியாக மாற்றினார். தொடர்ந்து ஒடிஷா, மத்திய பிரதேசம் என பல்வேறு மாநிலங்களிலும் நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தினார். இதன் விளைவாக இந்தியாவில் 50 லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதிகள் கிடைத்தன. இது மட்டுமல்ல, மேட்டூர் அணை உருவாகவும் பென்னி குயிக் முல்லை பெரியாறு அணையை கட்டவும் ஆரம்ப புள்ளி வைத்தவர் ஆர்தர் காட்டன் அவர்கள்தான். 1835 ஆண்டிலேயே முல்லை பெரியாறு அணை கட்டுவதற்கான வரைவு திட்டத்தை முன்மொழிந்தார். அதே ஆண்டு மேட்டூர் அணை கட்ட அனுமதி கேட்டு மைசூர் சமஸ்தானத்திடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இன்று அனைவரும் வலியுறுத்தும் கங்கை காவேரி இணைப்பு திட்டத்தை முதல் ஆளாக முன்மொழிந்ததும் ஆர்தர் காட்டன் அவர்கள்தான். இந்திய நீர் பாசனத்திற்காக இத்தனை அரும்பாடுபட்ட ஆர்தர்
காட்டன் அவர்களை இந்திய நீர்ப்பாசன தந்தை என இந்திய அரசு கொண்டாடுகிறது. அணை கட்டித்தந்த நன்றிக்காக ஆர்தர் காட்டன் அவர்களுக்கு 3000 சிலைகளை வைத்து அருங்காட்சியகங்கள் அமைத்து ஆந்திர மக்களும் விழா எடுக்கிறார்கள். ஆனால் தமிழனிடம் இருந்து நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தை கற்று தமிழ் மக்களுக்காக பல அணைகளை படைத்த ஆர்தர் காட்டனை தமிழ்நாடு அரசும் மக்களும் கொண்டாட மறந்துவிட்டார்கள் என வேதனை தெரிவிக்கிறார்கள் விவரமறிந்த விவசாயிகள். இனியாவது ஆர்தர் காட்டனின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து அவரின் வரலாற்றை பாட புத்தகங்களில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆர்தர் காட்டன் அவர்களை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.